நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்ல. நடுவுல எந்திரிச்சு எந்திரிச்சு டிஸ்டர்ப் ஆவீங்கன்னா இந்த தண்ணிய கொண்டு வந்திருக்கேன். இத மட்டும் குடிங்க தாத்தா. கோமா ஸ்டேஜ்க்கே போயிருவீங்க. அதுக்கப்புறம் என்ன? என்னோட ஆசையும் நிறைவேறிடும். நீங்களும் கோமா ஸ்டேஜ்ல ஜாலியா இருக்கலாம். தாத்தா தாத்தா. யாரு யாரு என்ன கூப்பிட்டது? தாத்தா நானா வேதா வந்திருக்கேன். வேதாவா? என்னம்மா? தாத்தா பாத்து பாத்து பொறுமையா எந்திரிங்க. என்னம்மா அதிசயமா இருக்கு, நீ என்னோட ரூமுக்கு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல தாத்தா, நீங்க இருமன சத்தம் எனக்கு கீழே ஹால் வரைக்கும் கேட்டுச்சு. அதான் உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது? நான் இருமனேனா? இல்லையேம்மா, இவ்ளோ நேரம் நல்லா தூங்கிட்டுல இருந்தேன். ஐயோ தாத்தா, எனக்கு நீங்க இருமன சத்தம் கேட்டுச்சுங்கற. அதுக்குதான் தாத்தா தண்ணி எடுத்துட்டு வந்தேன். தூக்கத்துல நீங்க இருமனத கூட நீங்க மறந்துட்டீங்க பாருங்க. அப்படியா? ஒருவேளை மறந்திருப்பேன் போலம்மா. பாத்தீங்களா, மறந்தே போயிட்டீங்க. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு விடுங்க. வயசாகுதுல, மறதி எல்லாம் நார்மல் தான். இந்தாங்க தாத்தா, தண்ணி குடிங்க. தண்ணியா? தண்ணி இங்க பாட்டிலே புடிச்சு வச்சிருக்கேம்மா, நான் வேணும்னா குடிச்சுக்கிறேன். நீ போம்மா. பாவம், எதுக்கு எனக்காக இவ்ளோ தூரம் மணக்கிட்டு வந்த? தாத்தா, தண்ணி பாட்டில்ல எப்ப புடிச்ச தண்ணியோ அதை எதுக்கு குடிக்கிறீங்க? குடுங்க. அந்த பாட்டில்ல இருக்க தண்ணிய நான் விலக்கி புது தண்ணி புடிச்சு கொண்டு வரேன். அது வரைக்கும் நீங்க இந்த தண்ணியை குடிங்க. சரிம்மா. திடீர்னு நீ இவ்ளோ வேலை எனக்காக செய்யறேன்னு நினைக்கும் போதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, பாட்டில் எடுத்துட்டு போய் விலக்கி புது தண்ணி புடிச்சு கொண்டு வா. நான் இந்த தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் தூங்குறேன். அசதியா இருக்குமா? சரிங்க தாத்தா, இந்தாங்க குடிங்க. குடிங்க குடிங்க, நல்லா குடிங்க. இத குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே நீங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. இதுக்கப்புறம் தானே இந்த வேதாவோட ஆட்டமே இருக்கு. வேதா, இந்தாமா தண்ணி எல்லாம் குடிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல தாத்தா, நீங்க படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. என்னது ஒரு மாதிரியா பண்ணுது? தாத்தா என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா, என்னமோ ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ அது ஒண்ணும் இல்ல தாத்தா, நீங்க தூக்கத்துல எந்திரிச்சிங்கல்ல, அதான் அப்படி இருக்கும். கொஞ்ச நேரம் நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நல்லாயிடும். இல்லம்மா, எனக்கு எப்போதும் இப்படி எல்லாம் பண்ணாது. என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. தலை சுத்துது. ஐயோ, தலை சுத்துது. பெரிய தங்கம், சின்ன தங்கம், யாராவது வாங்க. ஏம்மா, யாரையாவது கூப்பிடுமா? கூப்பிடுறேன் கூப்பிடுறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஒரேடியா ஃபிளாட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா கூப்பிடுவேன். பிளான் சக்சஸ். நம்ம நினைச்ச மாதிரி தாத்தாவை கோமா ஸ்டேஜுக்கு தள்ளியாச்சு. ஆனா இப்ப வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி கூப்பிட்டு சொல்றது? சரி, தண்ணி குடுக்க வந்தோம், ஆனா அவரு கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாருன்னு அப்படியே சொல்லிடலாம். தாத்தா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. கொஞ்ச நாளைக்கு தான். சொத்து பத்திரத்துல மட்டும் நான் உங்க கைரேகை எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மாத்திரை கொடுத்து உங்களை நார்மல் ஆக்கிடுறேன். உங்களை ஒரேடியா போ வைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கல் நெஞ்சுக்காரிலாம் இல்ல தாத்தா. ஐயோ, ரொம்ப நேரம் நம்ம இங்க நிக்க முடியாது. எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணணும். என்னங்க என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அத்தை அத்தை, சீக்கிரம் வாங்க அத்தை. தாத்தா மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு அத்தை, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வேதா, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, எதுக்கு இப்ப எங்க எல்லாரையும் கூப்பிட்ட? என்னம்மா என்னாச்சு? என்னங்க, தாத்தா திடீர்னு இருமிட்டு இருந்தாருங்க. எனக்கு சத்தம் கேட்டு நான் வேகமா தண்ணி எடுத்துட்டு வரலான்னு வந்தேன். உள்ள வந்து பாக்குறேன், தாத்தா அப்படியே படுத்தே இருக்காருங்க. எழுப்பனா எந்திரிக்கவே இல்ல. என்னது மாமா, எழுப்பனா எந்திரிக்கலையா? வேணா என்னமா சொல்ற? ஐயோ ஆமாட்ட, நானும் எழுப்பி எழுப்பி பாத்துட்டேன், ஆனா தாத்தா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. மாமா மாமா மாமா, எந்திரிங்க மாமா. ஹே வேதா, நீ உள்ள வரும்போது கண்ணு முழிச்சுதான் இருந்தாரா? இல்லங்க, ரொம்ப இருமிட்டு இருந்தாரு.
அதான் சரின்னு தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போனேன். நான் உள்ள வரும்போது கண் முழிச்சில்ல. அப்போ உன் கையில வெறும் கிளாஸ் மட்டும் இருக்கு, தண்ணி எங்க? அதாங்க நான் உள்ள வரும்போது தாத்தா கண் முழிக்கலையா, அதான் தண்ணி தெளிச்சு பார்த்தேன். அப்பவும் எந்திரிக்கல. அதான் உங்களெல்லாம் கூப்பிட்டேன். ஐயோ மாமா, மாமா எந்திரிங்க மாமா. மாமா நான் வசந்தா. நான் கூப்பிடுறது உங்களுக்கு காதுல கேக்குதா இல்லையா? மாமா பிரீத்தங்கோ ரொம்ப பயமா இருக்கியா? மாமா கண்ணே முழிக்க மாட்டேங்கிறாரு. அம்மா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நிம்மதி நிம்மதி செக் பண்ணும்ல. இருங்க, நான் கூப்பிடுறேன். சீக்கிரம்யா, சீக்கிரம் கூப்பிடுயா. ஆதி, டேய் ஆதி. எஸ். அட செல்ல குட்டி அகரன். சுச்சு சுச்சு சுச்சு. டேய் நிம்மதி எங்கடா? ஏன் பொண்டாட்டியை தேடுறீங்க? அவ ரூம்ல தான் இருக்கா. டேய் என்னன்னு தெரியலடா, தாத்தா கண்ணு முழிக்க மாட்டேங்கிறாரு. சீக்கிரம் நிம்மதியை கூட்டிட்டு வாடா, வந்து என்ன செக் பண்ண சொல்லுடா. எது? அனிருத் ஏதாவது நல்ல தூக்கத்துல இருக்கும், செம்பருத்தி ஏதாவது கனவுல வந்திருக்கும், அதான் எந்திரிக்காம இருக்கும். டே வெள்ளாடாதடா, வேதா தண்ணி தெளிச்சு கூட எழுப்பி பார்த்துட்டா, அவர் எந்திரிக்கல. என்ன சொல்றீங்க? ஆமாடா, நாங்களும் வந்து இத்தனை வாட்டி எழுப்பிட்டோம், எந்திரிக்கலடா. அப்படியா? இருங்க, நான் நிம்மதியை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம்டா. ஐயோ மாமா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? எந்திரிங்க மாமா. என்னங்க, அன்னைக்கு ஆதிக்கும் நிம்மதிக்கும் கல்யாணம் அனுப்ப நிம்மதி பேக் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போனால, அப்போ தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுல, அந்த மாதிரி இப்ப எதுவும் வந்திருக்குமோ? நீ வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா ரெடி. என்னன்னு தெரியாம ஹார்ட் அட்டாக் ஆகுது இதுன்னு நாங்களே இங்க பதறிக்கிட்டு இருக்கோம். ஐயோ அதுக்கு சொல்லலங்க, முன்கூட்டியே எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாமே தான் சொன்னேன். அதெல்லாம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டும், நீ பேசாம இரு. தாத்தா, அம்மாடி நிம்மதி வந்து என்னன்னு பாருமா. மாமா கண் முழிக்கவே மாட்டேங்கிறாரு. அம்மா நீங்க அழாதீங்க, நான் செக் பண்ணி பாக்குறேன். பல்ஸ் ரேட் ஏன் இவ்ளோ கம்மியா இருக்கு? என்னடி ஆச்சு? அது தாத்தாக்கு பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னடி சொல்ற? அப்படினா அப்படினா சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வராருன்னு அர்த்தம். என்னமா சொல்ற? இப்ப என்னமா பண்றது? அண்ணா நான் இப்ப பிராக்டிஸ்ல தான் இருக்கேன், எனக்கு டீடைலா என்ன பண்ணணும்னு தெரியாது. நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. நான் ஃபோன் பண்றேன். தாத்தா, தாத்தா. மாமா எந்திரிங்க மாமா, ரொம்ப பயமா இருக்கு மாமா. சுயநினைவை இழந்துட்டு வரீங்களா? ஐயோ நான் இப்ப என்ன பண்றது? நல்லா தானே மாமா இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? நீ என்னடா டாக்டர்கிட்ட பேசுனியா? வரேன்னு சொன்னாங்க. இப்ப என்னடா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தெரியல, டாக்டர் வந்து செக் பண்ணட்டும். யாரு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது? வேதாதாம்மா. ஐயோ வேதாக்கா, என்னாச்சு? எப்படி நீங்க தாத்தா ரூம்குள்ள கரெக்டா வந்தீங்க? ஏமா தாத்தா இருமிட்டு இருந்தாருமா, அதுக்காக தான் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். வெறும் இருமல் மட்டும்தானா? அதுக்கு முன்னாடிலாம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. தாத்தா இருமிட்டு இருந்தாரு, தண்ணி எடுத்துட்டு வந்தேன். நான் உள்ள வரும்போதே தாத்தா கண்ணை மூடி படுத்துதான் இருந்தாரு. அப்புறம் உள்ள வந்து எழுப்பி எழுப்பி பார்த்தா எந்திரிக்கவே இல்ல. இவ்ளோ நேரமா இருமிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள எப்படி தூங்குனாருன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. அதான் நான் எடுத்துட்டு வந்த தண்ணியவே தெளிச்சு எழுப்பி பார்த்தேன், அப்பவும் எந்திரிக்கல. அதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு விட்டேன். பல்ஸ் ரேட் கம்மியா இருக்கு, ஆனா இருமி இருக்காருன்னு சொல்றீங்க. ஏதாவது ஃபீவர் வரும், அப்படி இல்லனா ரொம்ப முடியாம இருக்கும். மதியானம் கூட நல்லா தானே நடந்துட்டு இருந்தாரு, அப்புறம் எப்படி? என்ன நிம்மதி, நீ சந்தேகப்படுறத பார்த்தா நான் தான் என்னமோ பண்ணிட்டேன்ற மாதிரி பேசுற. ஐயோ அக்கா, நான் உங்களை ஒன்னும் சொல்லல, நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சார், டாக்டர் வாங்க. டாக்டர் என்னாச்சு? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? டாக்டர், இவரு எங்களோட தாத்தா. இவருக்கு திடீர்னு பல்ஸ் ரேட் கம்மி ஆயிடுச்சு. ஓ, நீங்க டாக்டரா? ஆமா டாக்டர், பிஎன்ஒய்எஸ் ஸ்டூடெண்ட். ஓ, நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸா? ஆமா டாக்டர், இப்போ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, இருங்க நான் என்னன்னு செக் பண்ணி பார்க்கறேன். டாக்டர், காலையில இருந்து நல்லா தான் டாக்டர் இருந்தாரு. என்கிட்டலாம் கூட பேசி கிண்டல் அடிச்சிட்டு நல்லா தான் சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறேன்ட்டு போனாரு. இப்ப பார்த்தா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர். பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. டாக்டர் என்னாச்சு? அவரு சுயநினைவை இழந்துட்டு வராரு. ஐ மீன் அவர் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு. அட 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 அட, கேக்குறதுக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. எப்படியோ வேதா, நீ எப்ப பிளான் போட்டாலும் அது கண்டிப்பா சொதப்பிடும். ஆனா இந்த வாட்டி இது உன்னோட நேரம்டி. நீ போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தாத்தாவை கோமா ஸ்டேஜ்க்கு போ வச்சாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து உன்னோட வேலை சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குறது. அதையும் கரெக்டா பண்ணிட்ட, அவ்வளவுதான்.
உனக்கு தாண்டி எல்லாமே. என்ன டாக்டர் சொல்றீங்க? தாத்தா கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாரா? நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு எப்படி? திடீர்னு கோமா ஸ்டேஜ் போறதெல்லாம் மெடிக்கல் மிராக்கிள் தான். மேபி ஏதாவது பேனிக் அட்டாக் மாதிரி வந்திருக்கலாம், நீங்க அதை கவனிக்காம இருந்திருக்கலாம். இப்ப என்ன பண்றது? எப்படி இவரை குணப்படுத்துறது? பயப்படாதீங்க, குணப்படுத்திடலாம். ஹாஸ்பிட்டல்ல வேணும்னாலும் அட்மிட் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு தான் அது தேவையில்லாத செலவு. ஏன்னா மாசக்கணக்கில் ஆகும். அதுக்கு பதிலா வீட்ல இருந்தே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். தோ இவங்களும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, இவங்க கிட்ட நான் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு போறேன். டெய்லியும் குளுக்கோஸ் மட்டும் ஏறிட்டே இருக்கட்டும். அப்பப்போ நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். என்னம்மா, ஓகே தானே? ஓகே டாக்டர். சலைன் போட்டுருவீங்கல்ல? அதெல்லாம் போட்டுருவேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் கரெக்டா எழுதி கொடுங்க. ஓகேம்மா, அதை நான் பாத்துக்கிறேன். அப்பப்போ பிபி பல்ஸ் மட்டும் செக் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர், பாத்துக்கிறேன். டாக்டர், தாத்தா இப்ப கண்மொழி பாரு. அவருக்கு இப்ப சுயநினைவு இல்ல. நீங்க என்ன பேசுனீங்கனாலும் அவரு காதுல விழாது. ஆனா நீங்க பக்கத்துல எல்லாம் உட்காந்துட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. வயசு வேற அதிகமாயிடுச்சுல, அது வர்றது நார்மல் தான். டாக்டர், எங்க தாத்தா எங்களுக்கு வேணும். தயவு செஞ்சு சீக்கிரம் அவரை கண்மொழிக்க வைங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க, பாத்துக்கலாம். சலைன் கொடுப்போம், பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாப்போம். ஒருவேளை பல்ஸ் ரேட் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். சரி, பாத்துக்கோங்க. நான் இப்ப சலைன் போட்டுட்டு போறேன். அப்புறமா எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்க. பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாச்சுன்னா உடனே கால் பண்ணுங்க. சரி. ஒரு நிமிஷம், கீழே கார்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ மாமா, இப்படி சொல்லிட்டாங்களே. மாமாக்கு திடீர்னு என்னாச்சு? எப்படி கோமா ஸ்டேஜ்க்கு போனாரு? எனக்கு என்னன்னா, நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு எப்படி கோமாக்கு போக முடியும்? ஏதாவது ஃபீவரோ இல்ல கை கால் நரம்பு இழுத்த மாதிரியோ இருந்தா கூட பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லாத மனுஷன் நல்லா தானே நடமாடிட்டு இருந்தாரு, திடீர்னு இப்படி கோமாக்கு போனாரு. என்னால அதைத்தான் நம்பவே முடியல. நிம்மதி எப்பம்மா கண்டு மொழிப்பாரு மாமா? உனக்கு ஏதாவது தெரியுமா? அம்மா, தாத்தாக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்கம்மா. அதுலயே மருந்தெல்லாம் சேர்ப்பாங்க. அந்த மருந்து உள்ள போய் வேலை செய்யும். அப்ப பல்ஸ் அவருக்கு மேலே ஏறும். பல்ஸ் அவருக்கு நார்மலா வந்துச்சுனாலே போதும்மா, தாத்தா கண் முழிச்சிருவாரு. எம்மாடி, நீ கூடவே இருந்து பாத்துக்கோமா. வீட்டுக்கு பெரிய மனுஷம்மா, அவரை பத்திரமா பாத்துக்கணும். இருப்பியாம்மா? தாத்தாக்காக கண்டிப்பா இருப்பேம்மா. சீக்கிரமாவே தாத்தா கண் முழிச்சிருவாருமா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. சரிம்மா. நாளைக்கு காலையில சாப்பிடுறதுக்கு சக்கரை பொங்கல் வேணும்னு கேட்டாரு. அப்ப கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளவு சுகர் வச்சுக்கிட்டு நீங்க சக்கரை பொங்கல் சாப்பிடணுமான்னு. செஞ்சு தரலான்னு ஆசையா இருந்தேம்மா, இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, டாக்டர் ட்ரிப்ஸ் போட்டா அந்த சலைன்ல மருந்தோட ஏத்துவாங்களா? அப்ப தாத்தா கண் முழிச்சிருவாரா? ஐயோ, நம்ம கஷ்டப்பட்டதுல வீணாயிருமே. ஆஹா, இல்ல இல்ல இல்ல, அதுக்கு நம்ம எப்போதுமே இடம் கொடுக்க கூடாது. வீட்டுக்குள்ளே ஒரு டாக்டர் இருக்கிறத மறந்தே போயிட்டேன். இவ ஒரு ஸ்டூடெண்ட் தானே, இவளுக்கு என்ன தெரியும்னு பார்த்தா இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவ பாட்டுக்கு அசால்ட்டா வந்து செக் பண்றா. இல்ல, இத விடவே கூடாது. மருந்த கொடுத்து தாத்தா நார்மல் ஆகிறதுக்குள்ள எப்படியாவது பத்திரத்துல கைரேகைய வாங்கிடணும். ஏனுமதி, ஒரு குத்து மதிப்பா சொல்ல, எவ்வளவு நாள் ஆகும் தாத்தா கண் முழிக்கிறதுக்கு? மருந்து வேலை செய்யறத பொறுத்துக்கா. நார்மலா இருந்துச்சுன்னா உடனே தாத்தா எந்திரிச்சிருவாரு. இல்ல ரொம்ப சீரியஸ்னா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் இல்ல பல வருஷங்கள் கூட ஆகலாம். இப்போ நார்மலா சீரியஸான எப்படி கண்டுபிடிக்கிறது? மருந்து ஏத்தி பார்த்தா தெரியும்க்கா. பல்ஸ் ரேட் நல்லா வந்துச்சுன்னா நார்மல் தான். அப்படி பல்ஸ் ரேட் வரலனா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐயோ, அப்படியா? சரி சரி. ஆமா, குத்து மதிப்பா சொல்ல, எவ்வளவு செலவாகும்? ஹே, உன் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? இவ்வளவு செலவான என்னடி? ஐயோ, அதுக்கு சொல்லலைங்க. தாத்தாக்கு நம்ம சொத்தெல்லாம் வித்தாவது எப்படியாவது காப்பாத்தணுங்க, அதுக்கு தான் கேட்டேன். ஏன்னா இப்போ ஒரு வேலை நிறைய செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொத்துல கொஞ்சம் விக்கணும்னா எப்படியும் தாத்தா சைன் போடணும்ல, அதுக்கு தாங்க சொன்னேன். ஷோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. என்னோட ரைஸ் மில்ல வித்தாவாது நான் தாத்தாக்கு எப்படியாவது பண்ணிடுவேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இது ரைஸ் மில்ல விற்க போறீங்களா? ஏங்க, சும்மா கிடக்குற சொத்தை விக்கிறத விட்டுட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருக்க ரைஸ் மில்ல போய் விக்கிறேன்னு சொல்றீங்க? ரைஸ் மில்ல எல்லாம் வித்துறாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நம்ம தாத்தாவோட சொத்தெல்லாம் தாத்தா சுயநினைவு இல்லாதப்ப எப்படி மாத்தி எழுதுறதுன்னு வேணா கேக்குறேன். அவங்க எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்கங்க. ஏய், நீ ஒண்ணும் பண்ண வேணாம். எனக்கு வாயில நல்லா வந்துரும். அமைதியா ரெடி. ஐயோ, ஹே, புள்ளைய புடிடி. நீ முத கீழே போ. என்னங்க? வாய மூடிட்டு நிக்கிறதுனா நில்லு, இல்லனா புள்ளைய தூக்கிட்டு கீழே போ. சரி சரி, கத்தாதீங்க, நான் இங்கே நிக்கிறேன். நான் கீழே போயிட்டா இந்த தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐயோ, எனக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்கு.
மாமாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்படி ஆயிடுச்சு திடீர்னு. அம்மா நீங்க தண்ணி குடிங்கம்மா. நீங்க வெளியே போய் ரெஸ்ட் எடுங்க. தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேம்மா. ஆமாம்மா, நிம்மதி சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. முத்துவண்ணா, நீங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க. நம்ம சொன்ன அம்மா கேட்க மாட்டாங்க. குட்டி தம்பியும் இங்க இருக்க வேண்டாம், கூட்டிட்டு போங்கண்ணா. சரிம்மா. மா வாங்கம்மா. வேதா நீயும் வா. தம்பிக்கு வந்து பால் கொடு. அவன் லைட்டா சினுங்கிறான் பாரு, கொஞ்ச நேரத்துல அழ ஆரம்பிச்சிருவான். இதோ வரேங்க. தாத்தாக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? இல்ல, சரியாயிடும். அக்கறைக்கும் பிரச்சனை, தாத்தாக்கும் பிரச்சனை. மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் சரி பண்ணிடலாம் ஆதி, நீ கவலைப்படாத. அகரன் குட்டிக்கும் சரியாயிடும், தாத்தாக்கும் சரியாயிடும். அடிக்கடி தாத்தா சொல்லுவாரு, நான் போய் சேர்ந்துட்டேனா நீங்க அந்த குடும்பத்தை பாத்துக்கணும்னு. சும்மா கிண்டலுக்கு கூட நான் அப்படி சொல்ல விட மாட்டேன். ஆனா இப்ப படுத்த படுக்கையா இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ இவ்ளோ பயப்படுற அளவுக்கு பெரிய சீரியஸான விஷயம் இல்ல. நான் பாத்துக்கிறேன். அடிக்கடி பல்ஸ் ரேட் செக் பண்ணிக்கிறேன். நீ ஃபீல் பண்ணாத. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு தாலி கட்டின நாள்ல இருந்து என்னோட மொத்த பாரத்தையும் இந்த குடும்பத்தோட சுமையும் உன் தலையில தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. இந்த வீட்ல இருந்துட்டு உன்னால படிக்க கூட முடியல இல்ல? அவங்க வீட்ல நீ ஜாலியா படிச்சிட்டு இருந்த, நல்ல காலேஜ்க்கு போயிட்டு இருந்த. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுறல நிம்மதி. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறல. ஏ அப்படிலாம் இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியுமே எனக்கு இந்த வீடை ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் என் சொந்தக்காரங்களா தான் பார்த்திருக்கேன். அதுவும் தாத்தா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்ன அவரை மட்டும்தான் இது வரைக்கும் ஹர்ட் பண்ணதே இல்ல. நல்லா பேசுவாரு. அவருக்காக கண்டிப்பா நான் இருப்பேன். அவரை நான் நல்லா பாத்துக்கிறேன். உன்கிட்ட ஒண்ணு மட்டும்தான் கேட்கணும். கேளு. சாரி நிம்மதி. டடான். ச்சே, பாவம் ஆதி ரொம்ப ஃபீல் பண்றாருல. இந்த கான்வர்சேஷன் கூட நல்லா தான் இருக்கு. நம்ம வேதா பிளான் போட்ட மாதிரி தாத்தாக்கு எல்லாத்தையும் கலந்து கொடுத்து கோமா ஸ்டேஜ்க்கு போக வச்சுட்டா. அவ பிளான் இந்த வாட்டி சொதப்பலனாலும் எதுக்காக இந்த பிளான் போட்டாலும் அது நடக்குமான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன சாப்பாடுனா, இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு கல்யாணம். நம்ம கல்யாண வீட்டுக்கு போறோம். அங்கதான் மதியானம் லஞ்ச். காலையில சுட சுட இட்லியும் சட்னியும் சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க, இல்ல கல்யாண வீட்டுக்கு போனீங்களா? ஏன்னா இன்னைக்கு முகூர்த்த நாள்ல அதான் கேக்குறேன். அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.